நாளிலே மீண்டுமாய் அதிகாலையிலே வறண்டதும் அற்புதமான தனிரட்டுதமான இலைகளைப் போல வாழ்கிற ஜனங்கள் மத்தியிலே இருற்றுகளாயிருக்கும்படியாக நதிகளாயிருக்கும்படியாக அதிகாலையில் தேடுதலை கற்று மாற்றி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அதிகாலையிலே தேடுகிறவர்களை அவர் வித்தியாசமான நிலைகளிலேயே இந்நாள் வரைக்கும் ஆண்டவர் நடத்திருக்கிறார். அநேகர் அதிகாலையில் ஆசீர்வாதங்களை அறியாதவர்கள், தேவனுடைய சபையின் ஆராதனைகளை அறியாதவர்கள் இந்த காலங்களிலே இருக்கிறார்கள். ஆனால் யாரெல்லாம் தேவனுடைய வசனத்தின்படி தேவனுடைய சமூகத்தில் நாம் கூடி வருகிறோமோ அப்போதெல்லாம் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு தம்மை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஓ ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நல்ல காலவேளைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, காலவேளைக்காய் ஸ்தோத்திரம். ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். Praise the Lord, praise the Lord, praise the Lord. Oh hallelujah, ஸ்தோத்திரம். Glory to God, hallelujah, ஸ்தோத்திரம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். அதிசயமானவர், ஆறுதல் தருகிறார். அதிசயமானவர், ஆறுதல் தருகிறார்.
இயேசு நல்லவர். நாளிலே அமாவாசை ஜபம் 11 மணிக்கு, அடுத்தது 6 மணிக்கு பேர் கொடுத்தவர் மட்டும் அனுமதிக்கப்படுவாங்க. தயவு செய்து அதிகமான எண்ணிக்கைகள் வந்தாலும் சேர்க்க மாட்டோம். அதனால் இதை கவனித்துக் கொள்ளுங்கள். ஒரு ஆள் சொல்லுது, எனக்கு நான் கேட்குற டைம் கொடுக்கணும்னா வேறு சபைக்கு போயிடுவேன், தாராளமாக இப்போவே போ அப்படின்னு. உன்னை வச்சுக்கிட்டுலாம் நான் நீ நடத்த முடியாது, குறிப்பிடியாதா? இன்னும் தைரியமாக சொல்ல தெரியுமா? இது ஆன்லைனில் பேசுகிறேன். அவங்களுக்கு இவங்கெல்லாம் அவங்க டைமுக்கு வேலை கொடுப்பாங்க. எங்கன்னா ஒரு வேலை செய்ய போகும்போது 9 மணிக்கு வேலைக்கு வாங்கன்னா, இல்லை நான் 10 மணிக்கு தான் வருவேன், அப்படி தான் வருவேன்னா உங்களால் கொண்டு எங்கே சேர்க்க. அதனால் புரிஞ்சுக்கணும், சூழ்நிலைகளுக்கு ஏற்றபடி தான் நம்ம இருக்கணும். நீங்கள்லாம் சூழ்நிலைகளுக்கு புரிஞ்சு செய்வீங்க. இதெல்லாம் ஒரு சின்ன பிள்ளை தானே. அப்போ அவங்க பிள்ளைகள்லாம் எப்படி இருப்பாங்க யோசிச்சு பாருங்க. அவங்க பிள்ளைகள்லாம் எப்படி வளர்ப்பாங்க? எல்லாருக்கும் சேர்த்து தான் பேசுகிறேன். நான் ஒரு ஆளை கேட்குறேன், என் டைமை கொடுத்தா நான் வருவேன், நீ ஒன்றும் வந்தாரில்லை, புரிஞ்சுக்கிட்டு சபையில் இருக்குன்னா இருக்கு நடக்குதா உங்களுக்கு? அதனால இன்றைக்கு உள்ள இந்த சூழ்நிலை நம்ம இப்படி வைத்திருக்கிறோம் என்ன. அதனால இந்த மாதிரி ஆட்களுக்கு நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. அதிக பிரசங்கித்தனமாக பேசலாம், காலையில் இதை சொல்ல வேண்டியது. ஏன்னா ஒரு வழியில் எனக்கெல்லாம் எவ்வளோ கஷ்டம். காலம் 11 மணிக்கு நான் ஒரு ஜபம் நடத்தி திரும்பியும் 6 மணிக்கு திரும்பியும் நடந்தேன். நமக்கு என்ன ஒரு பெரிய 1 கிரவுண்ட் 2 கிரவுண்ட் இடம் இருக்குது. இருக்கிற இடத்துக்குள்ளே நம்ம முடிவு செய்யலாம், பேசலாம். அதனால் நீங்கள் இதை விளங்கிக் கொள்ளுங்கள். சபை நமக்கு ஏதோ ஒரு ஜனவரியாக வரக்கூடிய நிலையிலே இருக்கும்போது அதுக்கேற்றபடி நாம் காரியங்களை நாம் செய்கிறோம். அதை செய்து கேட்டு மற்றதை நான் செய்து முடித்த பேசுகிறேன். இந்த நாளிலே எந்த நேரம் வந்தாலும், ஒருவேளை ஜபத்தில் அவங்க பங்கு வராதெல்லாம் இருந்தாலும், எந்த நேரத்தில் வந்தாலும் ஜபம் என்ன கொடுக்கப்படும். ஜபத்துக்கு வரல, காலையில் 11 மணிக்கு வரல, நான் சாயங்காலம் வரலன்னா அவர்கள் இதுக்கு இடப்பட்ட நேரத்தில் எப்போ வந்தாலும் ஜபம் எண்ணெய் கொடுக்கப்படும். அதை அவர்களுக்கு செய்யலாம், உண்டாகலாம், பேசலாம். 62ஆம் சங்கீதம் 62:11. தேவன் ஒரு தரம் விளம்பினார், 2 தரம் கேட்டிருக்கிறேன், வல்லமை தேவனுடையது என்பதே. தேவன் ஒரு தரம் விளம்பினார், 2 தரம் கேட்டிருக்கிறேன், வல்லமை தேவனுடையது என்பதே. கர்த்தருடைய நாமத்துக்கு மேம்பட்டவதாக சுருக்கமாய் உங்களோடு பேசுகிறேன். வல்லமை தேவனுடையது. கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய தேவன் வல்லமை உள்ளவர் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். பல நேரங்களிலே
ஆண்டவருடைய வல்லமை எப்படிப்பட்டது என்பதை தெரியவில்லை. பொதுவாக உலகத்தில் உள்ளவர்கள் எல்லாரும் நினைக்கிறார்கள், பிசாசு தான் ரொம்ப வல்லமை உள்ளவன், அவன் அழிக்கும் வல்லமை உள்ளவன், அழிக்கிறதுலே அவன் வல்லமை உள்ளவன். பிசாசு வல்லமை உள்ளவன் என்பதை உலகத்தார் பேசுவார்கள். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் தேவன் வல்லமை உள்ளவர் என்று பேசுகிறார். உலகத்தாரை போல நாம் சொல்லவே கூடாது. சில நேரங்களில் மனிதனை வல்லமை உள்ளவர்களாக நினைப்பார்கள். இந்த வல்லமை உள்ளவர் மனிதன் என்று சொல்லும்போது அவன் நினைச்சா என்ன வேணாலும் செய்வான் அப்படின்னு சொல்லுவார்கள். அவன் நினைச்சா என்ன வேணாலும் செய்வான். ஆனா அப்படி நினைச்சா என்ன வேணாலும் செய்வான்றவங்களுக்கெல்லாம் ஒரு பாடம் இருக்குதுன்னா இந்த கொரோனா தான். அவங்க நினைச்சா அவங்க வியாதியை சொல்ல முடியாது. அவங்க நினைச்சா அவங்க மரணத்திலிருந்து ஜெயிக்க முடியாது. மனிதன் ஒருவரோடு ஒருவர் சண்டை போடுவதில் வேண்டுமானால் அவர் தன்னுடைய வல்லமையை காண்பிக்கலாம். பேசுகிறதிலே, வாக்குவாதம் பண்ணுகிறதிலே, தர்க்கம் பண்ணுகிறதிலே, இதுல வேண்டுமானால் தன்னை ஒரு பெரிய மனிதனாக காண்பிக்கலாம். ஆனால் தனக்கு தானே வரக்கூடிய எந்த ஒரு பிரச்சனைகளும் மனிதன் வல்லமை உள்ளவன் அல்ல. அதான் புரிஞ்சுக்கலாம். தனக்கே ஒரு பிரச்சனை வரும்போது அடுத்த பிரச்சனைகளுக்குள்ளே போய் பேசுவதிலே, சண்டையிடுவதிலே, வாக்குவாதம் பண்ணுவதிலே அவன் பெரிய ஆளாக இருக்கலாம். ஆனால் தனக்குள்ளே ஒரு காரியம் வரும்போது அது என்ன சொல்ல வேண்டாம், தனக்குள்ளே ஒரு வியாதி வரும்போது அப்பதான் அவனுக்கு தெரிகிறது, நான் எவ்வளவு பலவீனமானவன், நான் எவ்வளவு சாதாரணமான மனிதன் என்பதை உணர்கிறது. நீங்க எல்லாருடைய வாழ்க்கையும் பாருங்க, தனக்கு வரும்போதுதான் தெரியுது, ஐயோ நான் இவ்வளவு வீக்கா இருக்கிறேனே, நான் ரொம்ப பலமான நினைத்தேன், ஆனால் எனக்கு இந்த பிரச்சனை வரும்போது அதை எதிர்க்கும் சக்தி எனக்குள் இல்லையே. ஆகவே மனிதன் தனக்கு வரும் பிரச்சனைகளிலே அவன் பலவீனமானவன். மறுபடியும் சொல்லுகிறேன், கர்த்தருடைய பிள்ளைகள் வேதத்தை வைத்திருக்கிற நான் இதை கேட்கிறவங்க எல்லாருக்கும் சொல்லுகிறேன், பிசாசு வல்லமை உள்ளவன் என்று சொல்லவே சொல்லாதீர்கள். நீங்கள் அதை சொல்வீர்கள், ஆனால் அவன் உங்களை எளிதாய் வஞ்சிக்க முடியும். இரண்டாவது, எந்த மனிதர்களும் வல்லமை உடையவர்கள் என்று சொல்லவும் கூடாது, நாமே நம்மை நினைக்கவும் கூடாது. நல்ல சுகமாக இருக்கிற வரைக்கும் தான், வியாதிகள் இல்லாத வரைக்கும் தான் மனுஷனா இருக்க முடியும். ஒரு சின்ன வியாதி வந்தா கூட சரி, நம்மால தாங்க முடியல. அது வரைக்கும் நாம் எத்தனையோ காரியங்களை வீரப்பாக பேசுகிறோம். என்னுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. எவ்வளவு பெரிய வல்லரசு நாடுகள் என்று அழைக்கப்படும் இன்றைக்கு எத்தனையோ நாடுகள் வல்லரசு நாடுகள். வல்லரசு என்றால் எல்லாவற்றிலையும் அவர்கள் சிறந்த நிலையிலே, எங்களை யாரும் ஜெயிக்க முடியாது என்று சொல்லக்கூடிய நிலைகளிலே உள்ள வல்லரசு. ஆனால் அந்த கொரோனா முன்பதாக எந்த நாடு என்ன செய்ய முடியவில்லை, நிற்க முடியவில்லை. எந்த நாடு முடிச்சு பல காரியங்களை இந்த நாட்களிலே பார்க்கும்போது வல்லமை என்கிற அந்த வார்த்தைக்கு அநேக காரியங்களை கர்த்தர் நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். எல்லாவற்றையும் உடையவர்கள் என்று சொன்ன எத்தனையோ பேர் இந்த நாட்களிலே எல்லாவற்றையும் இழந்து போனார்கள். ஒன்றும் செய்ய முடியாமல் இழந்து போனார்கள். என்னுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே சங்கீதக்காரர் சொல்கிறார், வல்லமை தேவனுடையது,
இருக்க நாம் எல்லாரும் இன்றைக்கு நாம சொல்ல வேண்டியது வல்லமை தேவனுடையது. அந்த அந்த வல்லமைதான் எனக்கு எல்லாவற்றிலையும் உதவி செய்கிறது என்று நாம் அறிகிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 89ஆம் சங்கீதத்திலே 8ஆம் வசனத்திலே தாவீது சொல்லும்போது, சங்கீதம் 89:8, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை போல் வல்லமையுள்ள கர்த்தர் யார்? உம்மை போல வல்லமையுள்ள கர்த்தர் யார்? கேட்கிறார். ஆண்டவரே, உம்மை போல வல்லமை உள்ளவர் யார்? ஆண்டவரை போல வல்லமை உள்ளவர்கள் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. அதனால்தான் நம்ம பாடுகிறோம், சர்வ வல்லவர் என்று, சர்வ வல்லமை உள்ளவர் என்று சொல்லுகிறோம். ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ளவர். தாவீது சொல்லுகிறார், உம்மை போல வல்லமை உள்ள கர்த்தர் யார்? இதெல்லாம் சும்மா நாம வாசிக்கிறோம், அவ்வளவுதான். ஆனால் தாவீது சொல்லும்போது, சங்கீதக்காரர் சொல்லும்போது அதை அறிந்து சொல்லுகிறார். ஆண்டவருடைய வல்லமையை அனுபவித்து சொல்லுகிறார். ஆண்டவருடைய பிள்ளைகள் நாம் ஆண்டவருடைய வல்லமையை அனுபவிக்க தான் பல நேரங்களிலே கடுமையான சூழ்நிலைகளை நம்ம சந்திக்கிறோம். சிலது ஆண்டுகிட்ட நம்ம கேட்கிறோம், என்ன ஆண்டவரே இவ்வளவு கஷ்டம், என்ன ஆண்டவரே இவ்வளவு பிரச்சனை, இவ்வளவு போராட்டமா? ஆண்டவர் அதுக்கு அவர் வைத்திருக்கிற ஒரே பதில், வேதத்தில் அவர் வைத்திருக்கிற ஒரே ஒரு பதில் தெரியுமா? ஏன் வல்லமை என்ன அப்படின்றதுதான். என்னுடைய வல்லமை என்ன? எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா நடந்தா நம்ம யாருக்கு ஆண்டவரை தேட போறோம் சொல்லுங்க? எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா நடந்துச்சு வைங்களேன். ஆட்டோமேட்டிக் மிஷினாவே நம்மளை ஆண்டு வச்சுதான் வைங்களேன். நீங்க காலையில் நீங்க நினைக்கிறீங்க ஒரு 10,000 ரூபாய் வேணும், வீட்டுக்கு போனா ஒருத்தர் வந்து 10,000 ரூபாய் கொடுத்துட்டாரு, நீங்க ஜோம் பண்ணுவீங்களா? இல்லை அம்மா சொல்லிட்டா வருவீங்களா? ஆனால் நீங்க வருவீங்க. ஆனால் அதுக்கு எனக்கு சொல்லுவேன், நான் ஒன்று சொல்லட்டுமா? அதிகாலையில் தேவனை தேடுறவங்க உண்மையாக தேவனுடைய வசனத்துப்படி நடக்கும் இருதயத்தை கற்றுக் கொடுத்துருக்காங்க. அதுதான் அங்கே உள்ள விசேஷம். இந்த பகல் நேரங்களில் ஜெபம் பண்ணுறவங்களுக்கு இந்த இதெல்லாம் இருக்காது. ஆனால் அவங்க ஜபத்துக்கெல்லாம் பதில்கள் வரும், அது வேற. சில சொல்லுவாங்க, இப்படியெல்லாம் இந்த வேடிக்கையெல்லாம் பேசுவாங்க. எப்படி பேசுவாங்க? அதிகாலையில் ஜெபம் பண்ணுற உங்களுக்கு தான் கற்றுக் கொடுப்பாரா, எங்களுக்கு பகலெல்லாம் கொடுக்க மாட்டாரா? கொடுக்குறாருங்க. ஆனால் அதுக்கு இதுக்கு வித்தியாசம் இருக்குது. கொடுக்க மாட்டாரு எந்த பாஸ்டர் பேசினார்? பாஸ்டர் பேசாதெல்லாம் பேசினாருன்னு பொய் சொல்லிட்டு இருக்கிறாங்கல்ல, பொய்வாதிகள். நான் ஏன் சொல்றேன்? அதிகாலையில் ஜெபம் பண்ணாம 10 மணிக்கு ஜெபம் பண்றவங்க, 12 அதிகாலையில் ஜெபம் பண்ணாம, சில அதிகாலையில் ஜெபம் பண்றாங்க, பகல்லாம் ஜெபம் பண்றாங்க. இவங்கெல்லாம் கர்த்தரை அதிகமாக நேசிக்கிறவங்க. நம்ம எவ்வளவு ஆண்டு அதிகமாக நேசிக்கிறோமோ அது வைத்துதான் நம்முடைய ஜெப நேரம், வேத வாசிப்பு நேரம், சபை கூடி வருதல், இதெல்லாமே அவர் பேர் உள்ள அன்புதான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா? அதனால தான் சொல்றேன், அதிகாலையிலே ஆண்டவருடைய சமூகத்திலே வருகிற நம்முடைய வாழ்க்கையிலே கஷ்டங்கள், பிரச்சனைகள் இவைகளை இருக்கும் போதெல்லாம் நம்ம வாழ்க்கையிலே ஆண்டவர் எதை செய்ய விரும்புகிறார் என்றால், அவர் வல்லமையுள்ள தேவன் என்பதை வெளிப்படுத்ததா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா? பல நேரங்களிலே நாம் வாசிப்போம், யாத்திராகமம் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், நீ பூமியில் இராமல் நாசமாய் போகும்படி நான் என் கையை நீட்டி, நீ பூமியில் இராமல் நாசமாய் போகும்படி நான் என் கையை நீட்டி உன்னையும் உன் ஜனங்களையும் கொள்ளை நோயினால் வாதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை பார்வோன் ஆராதனை செய்ய அவன் அனுப்பாதனாலே, முடியாது என்று சொல்லுகிறபடினாலே ஆண்டவர் சொல்றார், நீ நாசமாய் போகும்படி. 14ஆம் வசனம், விடாதிருந்தால்
எங்கும் என்னை போல வேறு ஒருவரும் இல்லை என்பதை நீ அறியும்படிக்கு. பாருங்க, பார்வோன் அறியும்படிக்கு. சில நேரத்தை சொல்லுவாங்களே, எல்லா அதிகாரம் என் கையில தான் இருக்கு, நான் நினைச்சா ரிலீஸ் பண்ணுவேன், இல்லைன்னா முடியாது. ஆனால் இந்த காரியத்திலே மோசேயை கொண்டு ஆண்டவர் பேசுகிறார். விடாது இருந்தால் பூமி எங்கும் என்னை போல வேறு ஒருவரும் இல்லை என்பதை யார் அறியும்படிக்கு? தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஆண்டுடைய வல்லமை நாம் அறிய வேண்டும். நாம் பல நேரங்களிலே மற்றவர்கள் சொல்லுகிற சாட்சிகளிலே கலவை தட்டுகிறவர்களாக இருக்கிறோம். மற்றவர்கள் சொல்லுகிற சாட்சிகளிலே உற்சாகம் அடைகிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் எல்லாவற்றையும் பார்க்கிறோம், நீங்கள் ஆண்டவருடைய வல்லமையை அறிந்தீர்களா? நீங்கள் ஆண்டவருடைய வல்லமையை குறித்த காரியத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லுங்கள் என்று சொன்னால் சொல்லக்கூடிய நிலைகளிலே நாம் இருக்க வேண்டும். ஆகவேதான் நீ அறியும்படிக்கு. அப்போ பார்வோன் அறிவதற்கு ஒரு வழி என்னவென்றால் தேவனுடைய வல்லமை வெளிப்பட வேண்டும். தேவனை அறிவதற்குரிய வழி என்ன? தேவனுடைய வல்லமை வெளியே வர வேண்டும். அதனாலதான் 9ஆம் அதிகாரத்திலே 14ஆம் வசனத்திலே அவர் சொல்லுகிறார், அங்கே வாசிக்கிறோம், என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாக. பார்வோனிடத்தை சொல்றார், என் வல்லமையை உன்னிடத்திலே நான் காண்பிக்கிறேன், என் நாமம் பூமி எங்கும் பிரஸ்தாபப்படியாகவும் உன்னை என்ன செய்தேன்? நிலை நிறுத்தினேன். பார்வோன் ஆண்டுடைய வல்லமை அறிய அந்த 10 விதமான வாதைகள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு புரிகிறதோ புரியலையோ, எகிப்தில் உள்ள மக்களுக்கு புரிகிறதோ இல்லையோ, ஆண்டுடைய முக்கியமான அவருடைய எண்ணம் பார்வோன் ஆண்டுடைய வல்லமை அறிய. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். பிரைஸ். இந்த காலங்களிலே கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க எதையெல்லாம் விடாது இருக்கிறீர்களோ அங்கெல்லாம் கர்த்தர் தம்முடைய வல்லமை அறியும்படி எதையாயும் பண்ணிக்கொண்டே இருப்பார். இந்த விடாது இருந்தால், அப்படி என்றால் எதையெல்லாம் தேவனுடைய வார்த்தைக்கு மாறாக நான் செய்வேன், செய்து முடிப்பேன், நான் பண்ணி காமிப்பேன் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் சொல்லுவார், என் வல்லமை நீ பார். நீ உன் வல்லமை நீ பேசுற இல்ல, நான் விட மாட்டேன், விட மாட்டேன், நான் இப்படித்தான் இருப்பேன் அப்படின்னு உன் வல்லமை நீ பேசுற. பார்வோன்ட்டு ஆண்டவர் சொன்னார், என் வல்லமை நீ அறியும்படிக்கு, பூமி எங்கும் என்னுடைய வல்லமை அறியும்படிக்கு மட்டுமல்ல, நீ என்னுடைய வல்லமை அறியும்படிக்கு என்று ஆண்டவர் சொல்கிறார். காலை நேரத்திலே கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம சில நேரங்களில் ஆண்டவரிடத்தில் பிரச்சனைகளே இல்லாத பாதைகள், பலவீனங்களே இல்லாத பாதைகள், போராட்டங்களே இல்லாத பாதைகள், நான் யாரையும் வெட்கப்படுத்தவோ யாரையும் தாக்குவதற்காக சில காரியத்தை நான் சொல்லுவதில்லை. ஆனால் பிறரை, சபைக்குள்ளே ஆரோக்கியமாக இருக்கிற விசுவாசிகளை பாதிக்கக்கூடிய தவறான போதனைகள் இந்த நாட்களிலே வைரஸை போல பரவி கொண்டிருக்கிறது. வேதத்தை ஒரு முறை கூட வாசித்து முடிக்காதவர்கள் வைரஸை போல தவறான காரியங்களை பேசுகிறபடினாலே சில காரியங்களை சொல்லித்தான் ஆக வேண்டும் என்ற நிலையில் வருகிறது. அதுல ஒன்று என்ன தெரியுமா? இந்த வைரஸ் காலத்துல நமக்கு வியாதியே வராது அப்படின்னு பேசுறவர்கள் இது வந்துச்சு. அதான் பிரச்சனை. புரியுதா உங்களுக்கு? நான் அதை சொல்லிட்டு நான் சொன்னேன். ஒரு காலத்துல நானுடைய இந்த விசுவாச அறிக்கை வேற. நான் கூட சொல்றேன், எனக்கு சுகர் பிரச்சனை இருக்குது, எனக்கு கிட்னி ப்ராப்ளம் வராது, எனக்கு கண்ணு ப்ராப்ளம் வராது. இது என்னுடைய விசுவாச அறிக்கை. நம்ம எல்லாரும் அந்த விசுவாச அறிக்கையில பேசணும். அல்லேலூயா.
எனக்கு இதெல்லாம் வராது அப்படின்னு சொல்லணும். அந்த வைரஸ் எல்லாம் எனக்கு என்ன செய்யாது, வரும். நீங்க சொல்லுவீங்களா? சொல்றேன்லாம் வெளியே சொல்லுங்க, வரும்னு சொல்றேன் நான். வரும். ரொம்ப விழிப்பா இருக்கீங்களே. இதெல்லாம் நமக்கு வரக்கூடாதுன்னு விசுவாச அறிக்கை நமக்கு தேவை. ஆனா அதோட பிரச்சனை தெரியுமா, வந்துட்டா நீ கர்த்தருடைய பிள்ளை இல்லைன்றாங்க பாத்தீங்களா, அதான் பிரச்சனை. வந்துட்டா உனக்கு விசுவாசம் இல்லை, அதனாலதான் வந்துருச்சு, அதுதான் பிரச்சனை. அந்த வித்தியாசத்தை நம்ம புரியணும். நம்முடைய வாழ்க்கையிலே எனக்கு பண கஷ்டமே வராது என்கிற விசுவாச அறிக்கை நமக்கு வேணும். எனக்கு பண கஷ்டமே வராது, எனக்கு பொருளாதார கஷ்டமே எனக்கு வராது, எல்லாம் நீங்க நம்ம விசுவாச அறிக்கை நமக்கு தேவை. அதே சமயத்துல அதுக்கு மாறான காரியங்கள் என்னுடைய விசுவாச அறிக்கைக்கு அல்லது நம்முடைய விசுவாச அறிக்கைக்கு மாறாத ஒன்று வருமானால் உடனே அடுத்தவங்க ஜட்ஜ் பண்ணக்கூடாது. உங்களுக்கு விசுவாசம் இல்லை, நீங்க ஆண்டவரிடத்துல நெருங்கி வரல என்றெல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது, அவர்களை நியாயம் தீர்க்கக்கூடாது. அந்த இடத்துல தான் ஆண்டவர் எதை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார் என்றால், என்னுடைய வல்லமை அறியும்படிக்கு இதை நான் என்ன செய்திருக்கிறேன், அனுமதிச்சிருக்கிறேன். புரிஞ்சுக்கீங்க. எந்த இடத்தில் நான் விரும்பாதவைகள் நம்ம எதுவுமே நம்முடைய வாழ்க்கையில எதிரான காரியத்துக்காக யாருமே ஜெபம் பண்ண மாட்டாங்க. அப்படி ஜெபம் பண்ணா அவங்க முட்டாள் தெரியுமா, அவங்க ஒரு புத்தீனமானவன். எதிரான காரியம் என்னது, ஆண்டவரே இன்னைக்கு எனக்கு கொரோனா வந்தா, யாரா ஜெபம் பண்ணுவீங்களா? அப்படி அவன் ஜெபம் பண்ணா அவன் முட்டாள். ஆண்டவரே கொரோனாவை சுகமாக்கு சொல்றவன் தான் யாரு, புத்தி உள்ள ஒரு மனுஷன், ஞானம் உள்ள ஒரு மனுஷன். அதே போலதான் பாஸ்டருக்கு சக்கரை வியாதி இருக்கிறது போல சபையாரா இருக்கிற எங்களுக்கெல்லாம் தாரம் ஆண்டது, அப்படி யாராவது ஜெபம் பண்ணிருக்கீங்களா? சொல்லுங்க. அப்படி செய்தா அதெல்லாம் என்ன கிடையாது, அறிவாளித்தனம் கிடையாது. அவைகள் எல்லாம் அதிவீனமான காரியம், மதீனமான காரியம். ஆனால் வரும்போதுதான் எதை நம்ம பார்க்கணும், ஆண்டுடைய வல்லமை அறியும். அல்லேலூயா. ஆண்டுடைய வல்லமை அறியும். நான் இந்த நாட்களில் ஒரு காரியம் என்னன்னா, இந்த வைரஸ் காலத்தில் ஒவ்வொருத்தரும் சில வைத்தியங்கள்லாம் சொல்லுவாங்க. நான் அதை சிலத்தை செய்திருக்கிறேன். ஆனால் அதை செய்த பிறகுதான் சரியாக அதிகமாக பிடிச்சிருச்சு. அதுக்கு காரணம் என்னன்னா, என் சரீரத்தில் அதை என்ன செய்யல, ஒத்து போகல. அது எல்லாத்துக்கும் அப்படிதான். எல்லாருடைய சரீரத்திலையும் நான் பார்த்துட்டேன். பாஸ்டர் இதை சாப்பிட்டா நல்லது, இதை சாப்பிட்டா நல்லது. ஆனால் சாப்பிட்டா அவங்களுக்கு அது நல்லதா இருந்தது. ஆனால் சிலது நமக்கு என்ன செய்யல. நீங்க உங்க வாழ்க்கையிலும் பாருங்க, சில என்னதான் ஃப்ரிட்ஜில் இருந்து ஐஸ் வாட்டர் எவ்வளவு குடிச்சாலும் எனக்கு பிடிக்காது, சளி பிடிக்கவே பிடிக்காது. ஆனா ஒண்ணுமே இல்லை, சும்மா லேசான ஒரு சின்ன தண்ணி குடிச்சாலே நமக்கு என்ன செய்ய, சிலருக்கு சளி பிடிக்கும். அந்த கேட்டகரி தான் நான். ஆமா, சில லைம்ஸா குடிப்பாங்க, ஒண்ணுமே ஆகாது. ஆனா எனக்கு லைம் வாசனை வந்தாலே சளி பிடிச்சிடும். ஆமா, ஒரு தடவை நான் பல வருஷத்துக்கு முன்பதாக, பல வருஷம் கீழே ஆராய்க்கும் போது எனக்கு தான் 83 சுகர் ஆச்சு. அப்போ ஒருத்தர் சொன்னாங்க, அடிக்கடி பாவக்காய் சாப்பிட்டல பாஸ்டர், சுகரே காணாம போயிடும். நான் என்ன பண்ணேன், ஒரு நாள் விடாம டெய்லி பாவக்காய். காலை டிஃபன்ல பாவக்காய், மதியானம் சாப்பாட்டில் பாவக்காய், ராத்திரி சாப்பாடுல பாவக்காய். பாவக்காவா சாப்பிட்டு 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 கடைசியில் தொண்டை இழுக்கிடுச்சு. பேசவே முடியல, பாடவே முடியல, அவ்வளவு குளுமையாகி போச்சு. நான் சுகரை ஒழிக்கிறதுக்காக அப்படின்னு செய்தேன், புத்திரமா செய்தேன். அவ்வளவுத்தையும் சாப்பிட்டு பாட முடியல, பேச முடியல. விசுவாசிகள்லாம் ஜெபம் பண்றாங்க, ஆண்டவரே பாஸ்டர் தொண்டையை சரிப்படுத்த ஆண்டவரே, தொண்டை கட்டுற பிசாசு அப்புறப்படுத்த ஆண்டவரே அப்படின்னு சொல்லி. அப்போ ஒருத்தர் போய் சொன்னேன், இந்த மாதிரி பேச முடியல வாய்ப்பு. நான்
நான் சொன்னதப்பா, ஐயோ பெரிய சாப்பிடுங்க, வாரத்தில் ஒரு நாள் கொஞ்சம் சாப்பிட வேண்டியதுதானே. இப்படியா 7 நாள் பாவக்காய் சாப்பிட்டு பாவமாயிட்டீங்க. அதுக்கு பிறகு அதை ஸ்டாப் பண்ணிட்டு அந்த பிரச்சனை போகிறதுக்குள்ள அடுத்த காரியத்தை சரிப்படுத்த அது ஒரு விஷயம். ஏன் நான் சொல்றேன், சில நேரங்களிலே ஒன்று நீங்குவதற்காக இன்னொன்றை செய்யும் போது அது நம்முடைய சரீரத்தில் என்ன செய்யறது, சேர்ந்த ஒத்து போகாது. ஒருவருக்கு இசைத்த ஒன்று இன்னொருவருக்கு அது இசையல. ஆனால் இவைகள் எல்லாவற்றின் மத்தியிலையும் ஆண்டவர் எதை செய்ய விரும்புகிறார், தம்முடைய வல்லமையை நாம் அறியணும். அல்லேலூயா. அவருடைய வல்லமை அறியணும். ஆனா வல்லமை தேவனுடையது. நான் மறுபடியும் சொல்றேன், நாம யாருமே எதிர்மாறான காரியங்களுக்காக ஜெபிக்கல. ஆனா எதிர்மாறான காரியங்கள் நம்ம வாழ்க்கையில வரும்போது ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டியதெல்லாம், ஆண்டவரே இந்த எதிரான காரியத்துல இந்த வல்லமையை நான் அறிய எனக்கு உதவி செய்யலாம். கர்த்தர் நிச்சயமா அதை செய்வார். கர்த்தர் நிச்சயமா செய்வார். இந்த 10 விதமான வாதைகளிலே பார்வோன் எதை பார்த்தார், ஆண்டுடைய வல்லமையை பார்த்தார். அதனால சொன்னார், இது பார்வோனுக்கு சொல்லப்பட்டது, நீ என்னுடைய வல்லமை அறிய. இந்த காலங்களில் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாமும் நம்ம பிரச்சனைகள் நடுவிலே, நம்முடைய கஷ்டங்களின் நடுவிலே எதை நாம் அறியணும், ஆண்டுடைய வல்லமை அறியணும். உம்மை போல வல்லமை உள்ள கர்த்தர் யார் என்று நம்ம சொல்லணும். ஆண்டவரே, எனக்கு இவ்வளவு போராட்டம் வந்தது, இவ்வளவு கஷ்டம் வந்தது. இந்த செப்டம்பர் மாதம் இந்த 17ஆம் தேதி நான் இந்த நாட்களிலே நாங்கள் உங்களுடைய வல்லமை அறியும்படி எங்களுக்கு உதவி செய்தீர்கள். உம்மை போல வல்லமை உள்ள கர்த்தர் யார் ஆண்டவரே என்று சொல்லக்கூடிய நிலையில கர்த்தர் அதுதான் நம்மளுக்கு எதிர்பார்க்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அதனால நான் சொல்லக்கூடியதான் வராதுன்னு சொன்னோம்னு பாருங்க. அதுக்கு மேலே நம்மளே சொன்ன, யாரையும் தாக்கியோ குறை சொல்வதும் இல்லை. என் காதுகளுக்கு வந்ததும் எனக்கு சொல்லப்பட்டதை நான் சொல்லுகிறேன். மருந்தே சாப்பிடாதவர்களும் இந்த கொரோனா காலத்தில் என்ன செய்தார்கள், மருந்து சாப்பிட்டார். நாம மருந்தே சாப்பிட மாட்டோம், நாம மருந்து சாப்பிடுறது பாவம் அப்படின்னு சொன்ன ஆட்கள் மருந்து சாப்பிட்டேன். நான் கேட்டேன், நீ ஏன் மருந்து சாப்பிட்டேன்? எங்க பாஸ்டர் சொன்னார். போதுமா உங்களுக்கு? இப்படியே சொன்னாங்க. கவனிச்சீங்க, நாம வசனத்துக்கு மாறாது எதையும் செய்யக்கூடாது, பேசவே கூடாது. வசனம் நமக்கு எப்பவுமே நம்ம வாழ்க்கையை பேலன்ஸ் பண்ணுங்க. அதை புரிஞ்சுக்கணும். தேவனுடைய வசனம் நம்மளுடைய வாழ்க்கையை எப்பவும் என்ன செய்யும், ஒரு சைடாவே இல்லை, பேலன்ஸ் பண்ணிட்டே தான் இருக்கும். இதை சிலர் அறியாமல் எதையோ சொல்லுகிறார்கள். காலையில் நான் அதை சொல்லி குழப்ப விரும்பல. இந்த கொரோனா காலத்தில் நான் தான் சொன்னேன், சபை எல்லா மக்களும் வந்து தேவனை ஆராதிக்கும் போது இதை விட நிறைய விஷயத்தை நான் எழுதி வச்சிருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் பேப்பர் நியூஸ், டிவி நியூஸ், ஆன்லைன்ல வந்த பிரசங்கங்கள், கண்டபடி பேசுறவங்க எல்லாம் எழுதி வச்சிருக்கிறேன். எல்லாத்துக்கும் ஒரு நாள் வச்சிருக்கிறேன் பதில். அதனாலதான் சொல்றேன், வல்லமை தேவனுடையது என்பதை இன்றைக்கும் கிறிஸ்தவர்கள் அறியாமல் இருக்கிறாங்க. தானியேலின் புஸ்தகம், தானியேல் 4ஆம் அதிகாரம், தானியேல் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமையின் பிரஸ்தாபத்துக்கு என்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின பாபிலோன் அல்லவோ என்று சொன்னார். நேபுகாத்நேச்சார் சொல்கிறார் 29ஆம் வசனத்திலே, 12 மாதம் சென்ற பின்பு ராஜா பாபிலோன் ராஜ்யத்தின் அரண்மனையின் மேல் உலாவிக் கொண்டிருக்கும் போது அவன் உள்ளத்தில் சொல்றப்ப, இது என் வல்லமை பராக்கிரமத்தினால் நான் கட்டின
மகா பாபிலோன் அல்லவா. இந்த வார்த்தை ராஜாவின் வாயிலே இருக்கும்போது, எந்த வார்த்தை? என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமையின் பிரதானத்துக்கென்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாய் நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்ற இந்த வார்த்தை அவன் வாயிலே இருக்கும்போது, யாருமே பேசல, அவன் தனியாக அந்த அரண்மனையிலே அவன் உலாவிக் கொண்டிருக்கிறார். அப்படி உலாவிட்டு இருக்கும்போது அவனுடைய ஒரே ஆச்சரியம். தேவகாத் நேச்சர் இயேசுவிடத்தில் செய்ய. அப்ப அவன் உள்ளத்துல அவன் சொல்றாருல, என் வல்லமைன்றார். இன்னைக்கு வீடு கட்டினா கூட என் வல்லமைன்ற வார்த்தை யூஸ் பண்ண. புருஷன் சொல்லுவார், ஆண்களை தேடாத புருஷன் சொல்லுவான், என் பணத்தினால. எங்க செனாநகரில் ஒருத்தர் ஒரு பெரிய வீடு கட்டினாருங்க, சேட்பட்டுமே அதே நேரம் தான் ஒரு பெரிய வீடு கட்டினாரு. அடுத்த நாள் நான் காலைல கிரக பிரவேசம், கடைசியில் பார்த்தா அன்னைக்கு தான் என்னது கட்டினவருடைய சாவு. காலையில் கிரக பிரவேசம், காலையில் சாவு விடாம ஆச்சு. நான் அந்த காலையில் உங்களை பயப்படுத்த விரும்பலை. எந்த நேரம் என்ன நடக்கும் யாருக்கு தெரியும் சொல்லுங்க? யாருக்கு தெரியும்? எப்ப நீங்க அழுவீங்க, எப்ப சிரிப்பீங்க? கொஞ்ச நேரம் உங்களை சிரிக்க வைப்பா தெரியும், உங்களை அழ வச்சிடறேன். நம்ம அதெல்லாம் சொல்றேனே, இந்த ஒரு மாதிரி வேலை வச்சுக்க கூடாது. நம்ம வாழ்க்கையில எப்பவுமே நமக்குள்ள என்ன இருக்கணும்? ஒரு ஹம்பிள் ஸ்பிரிட் இருக்கணும், ஒரு தாழ்மையின் ஸ்பிரிட் இருக்கணும். ஜுரம் வந்துட்டா எப்படி பேசுவீங்க? அந்த மாதிரி இருங்க. ஜுரம் போனோம்னா அவங்க பேசுறத பார்த்துக்கிறேன். ஆமாங்க, ஜுரம் வந்தா ஐயோ நடுக்கிட்டு வர்றது, வாயை திறக்க முடியலங்கிறது. கொஞ்சம் சுகமான பிறகு நான் வீட்டிலேயே ஜோம் பண்ணிக்கிறேன். எனக்கு கொடுக்குற நேரத்தை நீங்க கொடுக்கலன்னா நான் வீட்டில் ஜோம் பண்ணிக்கிறேன். அது ரெண்டாவது ஒரு ஆள் சொல்லுது. எப்படி இருக்கு பாருங்க புத்தி. அவங்கவுங்க ஏங்கிட்டு கிடக்கிறாங்க. ஒவ்வொரு சபையிலும் ஏதாவது ஒரு நேரம் கொடுங்க பாஸ்டர், நாங்க சபைக்கு வரோம். ஏங்கிட்டு இருக்கிறாங்க, தவிக்கிறாங்க. இன்னைக்கு அம்மா சபத்துக்கு எவ்வளவு பேர்? ஐயோ எனக்கு கஷ்டமா இருக்கு. நான் என்னோட நெருக்கமாக சொன்னேன், என்ன இப்படி இருக்குது, கேவலமா இருக்கு. ஸ்கூல் அட்மிஷன் மாதிரி. நான் வாட்ஸ்அப்ல செய்தி அனுப்பணும்னா படப்படப்படன்னு போன் வர ஆரம்பிச்சு. எல்லாம் உஷாராயிட்டாங்க. சிலர் கொடுத்தா போவோம், இல்லாட்டா வீட்டிலேயே ஜோம் பண்ணுவோம். அப்படி இந்த ஸ்பிரிட் தப்பான ஸ்பிரிட். இன்னும் அவ்வளவு பெரிய ஆளாயிட்டா? நான் சொன்னேன்னு சொல்லுங்க. ஒரு தாழ்மை வேணும். சூழ்நிலைகளை அறிந்து, பிரச்சனைகளை அறிந்து காரியங்களை செய்யணும். சும்மா விதண்ட காரியங்கள்லாம் பண்ணக்கூடாது. பேசலாம். எந்த நேரம் பாருங்க, ஞாயிற்றுக்கிழமை ஆராணி வரணும் இல்லையா? காலை 5 மணி ஜபத்துக்கு எந்த விஷயம் தரணும்? சபைக்கு வந்துடணும். ஆராதனை எனக்கு டைம் இல்லை, காலையில் 6 மணிக்கு டைம் இல்லை, 11 மணிக்கு டைம் இல்லை, 1 மணிக்கு 12 மணிக்கு டைம் இல்லை இல்லையா? சரி, நம்ம டெய்லி காலையில் 5 மணிக்கு என்ன செய்யுது போவோம், போய் ஆண்டவர் ஆராதிப்போம். அதுதாங்க நல்ல ஸ்பிரிட். நான் வந்தால் ஞாயிற்றுக்கிழமை தான் வருவேன், நான் வந்தால் 6 மணிக்கு தான் வருவேன், இல்லாவிட்டால் வீட்டில் தான் உன் ஜபத்தை கர்த்தர் கேட்கவே மாட்டார். உனக்கு இந்த ஸ்பிரிட் இருந்தால் நீ வேஸ்ட். கர்த்தர் திறந்திருக்கிறார், அதுக்குள்ள நான் எப்படி இருக்கணும்? அதுதான் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது. யாராவது எல்லாமே பேசணும், நான் சொன்ன ஆன்சர் சொல்லுங்க. உங்களுக்கு சொல்ல தெரியல, நேரம் எங்க போயிட்டு வாங்க. நம்ம இஷ்டம் போல பேசக்கூடாது, விரும்பம் போல பேசக்கூடாது. சொல்றேன் பாருங்க, இதை நாம சொல்லக்கூடாது. ஒரு பாஸ்டர், நான் ஊரில் சொல்லாம சொல்றேன். ஒரு பாஸ்டர் 1ஆம் தேதி சபை நடக்குது. ஏராளமான மக்கள் 1ஆம் தேதி காலம் சொல்றத சிலர் விளங்குறது இல்லை. அதனால இதெல்லாம் நீங்க பேசாதீங்கன்னு நான் சொல்றேன். ஜபம் நடத்திருக்கிற ஆட்கள் நிறைய பேர் வந்துருக்காங்க, ஜோம் பண்ணியிருக்கிறார். பாஸ்டருக்கும் மகனும் 2 பேரும் ஜிஹெச் ஹாஸ்பிட்டல் இருந்துச்சு.
யோசிச்சு பாருங்க, நம்ம அரசாங்கம் என்ன பொய் சொல்லுதா? சொல்லுங்க, அரசாங்கம் பொய் சொல்லுதா? கொரோனா இல்லாதவங்க இருக்குன்னு சொல்லுதா? இருக்கிறதால சொல்றாங்க. அரசாங்கம் எதுக்கு சொல்றது? நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். யார் எப்படி வேணா போட்டோம், சபையார் நல்லா இருக்குன்றது அரசாங்கம் நமக்கு உதவி செய்யுது. ஒரு எல்லையை சொல்லுங்க. நம்ம என்ன சொன்னோம், அங்கெல்லாம் இப்படி இருக்கிறாங்க பாஸ்டர், அங்கெல்லாம் இப்படி இருக்கிறாங்க, அங்கெல்லாம் கண்டு இல்லை. ஆனா நீங்க மறைமுகமா யோசிச்சு பாருங்க, நம்ம நல்லா இருக்குன்னு அவங்க சொல்றாங்க. கலைஞரை கற்று வாங்கி சொல்லுங்க. எனக்கு வாட்ஸ்அப்ல வருது, அப்பாவும் மகனும் இருக்கிறாங்க ஜிஎஸ் சாஸ்திரி. இவங்க யார் தெரியுமா? ஒன்னாந்து சட்டத்துக்கு மாறா சொல்ற. உடனே பாஸ்டர் பயப்படுறார். இது ரொம்ப தைரியசாலி சொன்னாங்க. பாஸ்டர் பயப்படுறார். ஏங்க, சில காரியங்கள்லாம் நம்ம தவறா செய்யக்கூடாது, சிந்திக்க கூட கூடாது, தவறா பேசவே கூடாது. அல்லேலூயா. நான் சொல்றது சரின்னு அந்த பிள்ளை பேசலா கத்துமே உண்டாதா. நேபுகாத்நேச்சார் இவ்வளவு காரியங்கள் இந்த காலத்துல அடிக்கடி சொல்ல வேண்டியது இருக்குதுங்க. ஏன்னா இப்படி சில ஆட்கள் விசுவாசிகளுக்கும் பாஸ்டருக்கும் தொடர்பு இல்லாதனால, பாஸ்டரோடு கூட விசுவாசிகள் சபையில வந்து கர்த்தருடைய வார்த்தை கேட்கிறதுக்கு உரிய ஒரு இடைவெளி ஏற்பட்டதுனால இடையிலே புகுந்த அநேக நரிகள். நல்ல ஆரோக்கியமான சத்தியத்தெல்லாம் நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். நிறைய நல்ல செய்திகள்லாம் வந்தது, நானும் கேட்டேன். நல்ல அருமையா பேசின ஊழியர்களாக இருக்கிறாங்க, அவர்களெல்லாம் நான் ஒன்றும் பத சொல்லல. சரி, பிரைஸ் எல்லாம் ஹல்லேலூயா. எல்லாம் இந்த காலையில் இருக்கிறீங்களா? ராமேன் சொல்லுங்க. நேபுகாத்நேச்சார் அவன் வாயிலே இதை சொன்னான், என் வல்லமை என்பதாக. உடனே அந்த அதிகாரத்திலே நம்ம வாசிக்கிறோம் 31ஆம் வசனத்திலே, ராஜ்யபாரம் உன்னை விட்டு என்ன செய்தது? உடனே சின்ன கட்டிட்டார். ராஜ்யபாரம் உன்னை விட்டு என்ன பெரிய காரியத்தை சொல்லிட்டாரு, இது என் வல்லமை முடிஞ்சிருச்சு. என்னைக்கு நாம் ஒரு காரியத்தை செய்ய முடிச்சுட்டு அதை குறித்து நாம் பெருமையாக எண்ணினாலும் பெருமையாக பேசினாலும் அது ஆரோக்கியமாக இருக்காது. எதை நம்ம செய்து முடிச்சாலும் ஒரு வார்த்தையை நீங்க சொல்லணும், கர்த்தருடைய கிருபையினால் நான் செய்தேன், கர்த்தருடைய இரக்கத்தினால் நான் செய்தேன், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால் இதை முடிச்சேன்னு சொல்லணும். அல்லேலூயா. அப்படி சொல்லப்படாது. என்ன, நம்ம எல்லாம் நல்ல அரண்மனை போல் நம்ம வீடு இருக்கணும். ஆனால் நம்ம அதை செய்து முடிச்ச பிறகு ஒரு நாள் நேபுகாத்நேச்சாரை போல நம்ம வாயில் இந்த வார்த்தை வரவே கூடாது. பைபிள் இருக்கிற வார்த்தையை தான் நம்ம சொல்ல பழகணும். அல்லேலூயா. கிருபையினால் இதை ஆரம்பிச்சேன், கிருபையினால் முடிச்சேன். எல்லாம் நம்ம வாழ்க்கையில் அந்த இடத்தை தான். ஏன்னா நான் வல்லமை உள்ளவன் அல்ல, நாம் வல்லமை உள்ளவர்கள் அல்ல. வல்லமை உள்ள தேவன் அரண்மனையை கட்ட நமக்கு உதவி செய்கிறார். வல்லமை உள்ள தேவன் ஒரு வீட்டை கட்ட அவர் உதவி செய்கிறார். வல்லமை உள்ள தேவன் சபையை கட்ட உதவி செய்கிறார். வல்லமை உள்ள தேவன் நம்முடைய வாழ்க்கையின் தேவைகள் எல்லாம் அவர் என்ன செய்கிறார்? சந்திக்கிறார். அந்த வல்லமை உள்ள தேவன் இல்லாவிட்டால் நாம் எதையும் சாதிக்க முடியாது. ஆகவே இந்த காலவெளியில் வல்லமை தேவனுடையது, பார்வோன் அதை அறியணும். இது நேபுகாத்நேச்சார் அதை அறியணும். அதனால்தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 33ஆம் வசனத்திலே, அந்நேரத்தில் வாசமான நிலையில் அந்நேரமே இந்த வார்த்தை நேபுகாத்நேச்சார் ஏறி அவன் மனுஷனுக்கு தள்ளப்பட்டு மாடுகளை போல மாறினான், மாடாய் மாறினான். மனுஷன் போய் யாரா மாறிட்டான்? மாடா மாறிட்டான். தெரியுமா? ஏங்க, அப்படிப்பட்ட ஆட்கள்லாம் மாடா மாறின மனுஷனை பார்க்கலங்க. ஆனால் உயர்வில் இருந்த மனுஷன் என்னைக்கெல்லாம் ஒரு காலத்தில் ரொம்ப உயர்த்தி பேசினான், கடைசியில் பார்த்தீங்கன்னா சில காலத்தில் ஒன்றும் இல்லாமல் சாதாரண மனிதனாக மாறினான். ஒன்றுமே இல்லாத மனிதன். இதுக்கு நிறைய காரியங்களை சொல்ல முடியும். அவர் இந்த காலவழியிலே கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே நம்ம எல்லாரும் தேவனுடைய வல்லமையை சார்ந்து வாழ கற்றுக்கொள்வோம். அல்லேலூயா.
தேவனுடைய வல்லமையை சார்ந்து வாழ கற்றுக்கொள்ளுங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அது மாத்திரமல்ல, 106ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம். நான் எங்கள் பிதாக்கள் எகிப்திலே உம்முடைய அதிசயங்களை உணராமலும் உம்முடைய கிருபையின் திரட்சியை நினையாமலும் போய் சிவந்த சமுத்திரத்தின் ஓரத்திலே கலங்க பண்ணினார்கள். ஆனாலும் அவர் தமது வல்லமையை வெளிப்படுத்தும்படி நம்முடைய நாமத்தின் நிமித்தம் அவர்களை ரட்சித்தார். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 8ஆம் வசனத்திலே தமது வல்லமையை வெளிப்படுத்தும்படி எல்லாம் சொல்லுங்க, தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தும்படி. ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே நான் உங்களை போன்ற ஒரு மனிதன் தான். எல்லா ஊழியர்களும் உங்களை போன்ற மனிதர்கள். ஆனா உங்களிலிருந்து என்ன விசேஷித்தவராக மாற்றுவது தெரியுமா? அவருடைய வல்லமை தான். அவருடைய வல்லமை இல்லைன்னா நான் ஒண்ணுமே செய்ய முடியாது. எந்த ஊழியக்காரர்களும் அவருடைய வல்லமை இல்லாவிட்டால் ஒன்றையும் செய்ய முடியாது. அதனாலதான் நம்ம தனியா ஜெபம் பண்றோம், உபவாசம் போட்டு ஜெபம் பண்றோம். எதுக்கு தெரியுமா? நம்ம மேல ஆண்டுடைய வல்லமை என்ன செய்யணும்? கிரியை செய்யணும். ஆண்டுடைய வல்லமை நம்ம மேல வெளிப்படணும். ஆண்டுடைய வல்லமை நம்ம மேல வெளிப்படணும். அதுக்குதான் ஜெபம். ஏன் ஜெபம் என்பது அநேகருக்கு கேள்வி. எனக்கு ஏன் ஜெபம்? நமக்கு ஏன் ஜெபம்? நமக்கு ஏன் உபவாசம்? ஆண்டுடைய வல்லமை என்ன செய்ய வேண்டும்? வெளிப்பட. ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டுடைய வல்லமை வெளிப்பட. நம்ம வாழ்க்கையில சில நேரத்துல ஏன் அந்த வசனத்தை சொல்லிட்டு போறேன். இந்த 7ஆம் வசனத்துல அவருடைய அதிசயங்களை உணராமலும் அவருடைய கிருபை திரட்சியை நினையாமலும் போய் சிவந்த சமுத்திர ஓரத்திலே என்ன செய்தார்கள்? கலகம் பண்ணினார்கள். 8ஆம் வசனம் சொல்லுகிறது. ஆனாலும் என்பது என்ன? கலகம் பண்ணினவர்களுக்கு ஆண்டவருடைய அந்த அதிசயங்களை உணராமல் போன அவர்கள் தேவனுடைய கிருபையினுடைய திரட்சியை நினையாமல் போய் சிவந்த சமுத்திர தண்டையிலே கலகம் பண்ணினாங்களே. இப்படிப்பட்ட ஒரு ஆள் இருந்தா என்ன பண்ணுவீங்க? சிவந்த சமுத்திரத்திலே முக்கிடுவானா? இல்ல, ஏன்னா அந்த சிவந்த சமுத்திரத்துல வந்துதான் அவருடைய அதிசயங்கள் என்ன செய்யல? உணரல. எங்க? எகிப்தில இவர்களுக்கு ஆண்டவர் அதிசயங்களை செய்தார். எகிப்தியருக்கும் இஸ்ரவேலுக்கும் உண்டாகும் வித்தியாசத்தை என்ன செய்தார்? ஏற்படுத்தினார். அது ஒரு அதிசயம். அப்ப இந்த அதிசயத்தை யார் பார்த்தது? ஐயா, பக்கத்து வீட்டு எகிப்திய வீட்டுல தவளை விளையாடுது, ஆனா உங்க வீட்டுல இல்லையே. அடுத்தவெல்லாம் தலையை சொல்லிடலாம், நீ தலையை சொல்லியே. அடுத்தவெல்லாம் ஆயின்மெண்ட் உடம்பெல்லாம் பூசலாம், நீ நல்லா இருக்கிறிய பல 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 பலன்னு. இதெல்லாம் எகிப்தில நீ பார்த்துட்டு இப்ப சிவந்த சமுத்திரத்துல வந்த உடனே ஆண்டவர் எகிப்தில செய்த அதிசயங்களை நீ என்ன செய்யல? நீ உணரலையே. அவருடைய கிருபையுடைய திரட்சியை நீ நினையாமல் போயிட்டியே. இப்ப எந்த இடத்துல இருக்கிற? ஆபத்தான இடத்துல இருக்கிற. எந்த இடம்? சிவந்த சமுத்திரம், ஆபத்து. இந்த இடத்துல கலகம் பண்ணுகிறார்கள். உடனே மோசையை பார்த்து உள்ள அனுப்புவீங்க. சிவந்த சமுத்திரத்துக்குள்ள என்ன செய்யும்? கோலை நீட்டு போட்டோம். உள்ள போன கோலை நீட்டு முக்கியங்கள போ அப்படின்னு ஆண்டவர் செய்தாரா? அதுதான் அந்த ஆனாலும் என்ற வார்த்தை. அந்த ஆனாலும் என்பது உணராமல் போனவர்கள் மேல் அவருடைய வல்லமை, கிருபையை நினையாமல் போனவர்கள் மேல் அவருடைய வல்லமை. அதுக்குதான் அந்த ஆனாலும். ஆனா இந்த உணராத பார்வோன் மேலும், உணராத பார்வோனுடைய ஜனங்கள் மேலும், கிருபையினுடைய திரட்சியை அறியாமல் போன பார்வோன் மேலும் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்த உடனே சிவந்த சமுத்திரம் அவர்களை என்ன செய்தது? மூடி போட்டது என்று பாருங்க. இதே தப்பதான் எகிப்தியர் பண்ண, அதே தப்பதான் யார் பண்ணது?
இந்த இஸ்ரவேலர் பண்ணார்கள். அதை விட அதிக மடங்கு பார்வோனும் அவனுடைய ஜனங்களும் தேவனை அறியாமல் பண்ணிட்டாங்க. ஆனா இவங்க தேவனை அறிந்து பண்ணாங்க. அந்த இடத்துல தான் அவர் சொல்ற, ஆனாலும் அவர் தமது வல்லமையை வெளிப்படுத்தும்படியாக தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்ன செய்தார்? அவர்களை ரட்சித்தார். சிவந்த சமுத்திரத்தை அகற்றினார். அது வற்றி போயிற்று. வெட்டாந்தரை நடக்கிறது போல் அவருடைய ஆழங்களை என்ன செய்ய பண்ணினார்? நடந்து போக பண்ணினார். அல்லேலூயா. பாருங்க, சிவந்த சமுத்திரத்தை வற்றி போக பண்ணினார். ஆண்டுடைய வல்லமை தம்முடைய ஜனத்துக்காக எப்படி வெளிப்படுத்தினார்? ஒரு செகண்ட்ல வற்றி போக பண்ணினார். இதெல்லாம் ஆண்டுடைய வல்லமை என்பது. இந்த காலங்களிலே 3 காரியத்தை உங்களிடத்தில் சொல்லியிருக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டுடைய அந்த வல்லமையை நாம் எப்பவும் உணர்ந்து பேசலாம். எப்பவுமே என்னுடைய வல்லமை என்று பேச கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு செய்கிற காரியங்கள் எல்லாம் அவருடைய வல்லமை அறியும்படி செய்கிறார். 2வது, நாம் செய்து முடித்தவைகள் எல்லாம் அவருடைய வல்லமையினாலே செய்து முடித்தவைகள். 3வது, நாம் நம்முடைய வாழ்க்கையில் சில குறைவுகள் ஆவிக்குரிய நிலைகளிலே நாம இஸ்ரவேல் ஜனத்தை விட மோசமாய் நடக்கிற புதிய பாட்டு மக்கள் இருக்கிறார். அப்படிப்பட்ட நேரத்திலும் கர்த்தர் எதை தான் வெளிப்படுத்துகிறார்? தன்னுடைய வல்லமையை ஆண்டவர் வெளிப்படுத்தி சிறந்த சமுத்திரத்தை வற்றி போக பண்ணுகிறார். பேசலாம். காலவழியிலே நம்ம எல்லாரையும் வாழ்க்கையில் ஆண்டுடைய வல்லமை இந்த நாள் முழுவதும் அறிவித்தை. இன்றைக்கு நமக்கு தேவை இந்த அமாவாசை நாளிலே அதிகமாக நேர்வழிப்பிலே கர்த்தருடைய வல்லமையை அறிக்கையிடுகிறேன். நான் ஒன்றுமில்லை ஆண்டவரே, எனக்கு எல்லாம் நீர்தான் என்று அவருடைய வல்லமை அறிக்கையிடுகிறேன். மற்றதெல்லாம் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அவர் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துவார். கர்த்தருடைய நாமம் மேம்படுவார். விடுவிப்போம். மகா இலக்கம் கிருபை நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, வல்லமை தேவனுடைய, வல்லமை தேவனுடைய. நாங்கள் சாதாரணமானவர்கள், நாங்கள் பல நேரத்தில் எங்களை நாங்கள் பெரிதாக நினைக்கிறோம். நாங்கள் ராக்கிரம் உள்ளவர்கள் என்று, பலவான்கள் என்று நாங்கள் ஆண்டவரே எங்களை நாங்கள் அளவுக்கு மிஞ்சி நாங்கள் நினைச்சிடறோம். ஆனால் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் ஒரு காலம் அப்படி நாங்கள் நினைக்காதபடி எங்கள் காத்துக்குள்ள உதவி செய்யும். எப்பொழுதுமே ஆண்டவரே நாங்கள் பயத்தோடும் நடுக்கத்தோடு நாங்கள் வரணும். கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையில் அவர்களுக்கு செய்கிறார். இயேசுவின் நாமத்தில் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. உங்களுடைய பரிசுத்த நாமத்தை ஆத்துமாவே கர்த்தரை கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை